ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளில கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பின்படி கர்த்தாவே பேச அடியனுக்கு கிருபை செய்யும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால கிளாரா ஜி ஸ்வெயின் என்பதை பற்றி நான் பார்க்க போறோம். கிளாரா ஸ்வெயின் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1834. இவருடைய இறப்பு 1910. இன்றைய வேத பகுதி பார்ப்போமானால், இஸ்ரவேலர்களை சவாலிட்ட கோலியாத். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனம் முடிய. இன்றைய வேத வாசிப்பு யோபு புத்தகம் 32 1 முதல் 37. மனப்பாட வசனம் பார்த்தோன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த முன்னோடி கிறிஸ்தவ மிஷனரியான கிளாரா ஜி ஸ்வெயின் உலகின் முதல் பெண் மருத்துவ மிஷனரி ஆவார். இந்த கிளாரா ஸ்வெயின் இவர்களை நாம் பார்க்கும்போது, அதாவது வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இது இவருடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் எந்த சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறுவேலையோ பெருவேலையோ நம்மால் எந்த சுவிசேஷ பணியை செய்வது அவசியம். உதாரணமாக எங்களுடைய திருச்சபையில், நம்முடைய திருச்சபை இந்த சுபாஷ் நகர்ல ஊழியம், அங்க சகோதரர் மூப்பருவத்தர் இருக்கிறாரு. நாங்க சுற்றிலும் மரம் செடி கொடியெல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு சின்ன வேலை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த சகோதரன் இந்த செடியிலெல்லாம் பராமரிக்கிறார், தண்ணி ஊத்துறாரு, அதுக்கு அவ்வப்போது என்ன பாதுகாக்கிறார் செடிகளை, மரங்களை. இது ஒரு சிறு ஒளி நான் நினைக்கல. இது கர்த்தர் கொடுத்த ஒளியும். அதாவது சிறு ஒளியுமோ பெரு ஒளியும் எல்லாமே ஒளியும் தான். செடிக்கு தண்ணி ஊத்துறது கூட ஊழியம், பராமரிக்கிறது ஒரு ஊழியம். அப்புறம் இந்த ஆலயத்தை பெருக்கிறார், அது ஒரு ஊழியம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால கிறிஸ்துவ வாழ்க்கையில உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். அமெரிக்கா நாட்டில் பிறந்த இந்த கிளாரா ஸ்வெயின் தனக்கு கொடுக்கப்பட்ட உன்னத வாய்ப்பை ஒரு சரியான முறையில் சரியான நேரத்தில் செயல்படுத்தினார். பாருங்க, சரியான முறை, சரியான நேரம். அந்த கொடுக்கப்பட்ட வேளையில அவர் அதை பயன்படுத்தினார். ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்த இவர் மருத்துவ படிப்பை பிலதெல்பியாவில் முடித்தாராம்.
ஆசிரியராக இவரு மருத்துவ படிப்பை கூட பிலதெல்பியா அந்த நாட்டில் அவர் முடிக்கிறார். இவரு நீங்க பாத்தீங்கன்னா 1870 ஆண்டு ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இவர் இந்தியா வந்தார். அந்த நாட்களில மருத்துவ மிஷினரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர். இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக்கொள்ள சற்று சிரமமாய் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சியுடன் அவைகளை கற்றார். பாருங்க, வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த மொழியை கற்று இங்கே அந்த ஊழியம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த வாஞ்சை இந்த கிளாரா ஸ்வைனுக்கு இருந்தது. 1873 ஆண்டு பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார் இந்த கிளாரா ஸ்வைன். இது சுமார் என்ன பண்ணிச்சா 40 ஏக்கர் பரப்பளவை கொண்டது அந்த இடம். அந்த நேரத்துல முகமதிய அரசனான நவாப் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும், பாருங்க, அந்த முகமதிய அரசனான நவாபு கிறிஸ்தவருக்கு எதிராக தீவிரமாய் செயல்படுறான். அந்த நேரத்துல கிளாராவின் பணிகளை பார்க்கிறாரு. அந்த கிளாராவின் பணிகளை கண்ட அவர் என்ன பண்றாரா, இந்த மருத்துவமனைக்கான நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்துவ பணிகளை உற்சாகப்படுத்துகிறார். எதிர்ப்பு வந்த ஒரு முஸ்லிம் அந்த நவாபு இந்த கிளாரா ஸ்வைன் செய்கிற அந்த ஊழியத்தை பார்த்து அவரே வாஞ்சியோடு கொடுக்கிறார், தானமாக கொடுக்கிறார், கிறிஸ்துவ பணிகளை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ இவர் கொடுத்த வாய்ப்புகளை இந்த கிளாரா ஸ்வைன் பயன்படுத்தும் போது அவருக்கே, அந்த முகமதி அரசன் நவாபுக்கே ஒரு வாஞ்சி வருது. அப்ப கொடுக்கிறார் 40 ஏக்கர் பரப்பளவு, அதை கொடுக்கிற தானமா. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா 1880 ஆண்டு மட்டும் 7000க்கும் அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார். 7000க்கும் அதிகமான நோயாளிகளை இந்த கிளாரா ஸ்வைன் பராமரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் தாதியர் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்துகிறார். அநேக அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார். அப்போ 1885 ஆண்டு ராஜ்புட்னாவை ஆண்டு வந்த அரசின் விசேஷ மருத்துவராக இந்த கிளாரா ஸ்வைன் பணி செய்தார். அதாவது தனக்கு கிடைத்த இந்த மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்தில் உள்ளோர் கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷனரியாக தன் பணியை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு இந்த சுவிசேஷ பணியை அவ்வளவு திறமையோடு நிறைவேற்றுகிறார். கொடுத்த வாய்ப்புகள், பதவிகள், அந்தந்த நேரத்தை அதை நிறைவேற்றுகிறவராக இந்த கிளாரா ஸ்வைன் காணப்படுகிறார். அன்பரே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த குட்டுத்தன அற்ப காரியங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தி பெரிய காலையில நம்ம நடுவே விடக்கூடாது. ஆத்மா ரட்சிப்பு தான் மிகப்பெரியது, உலகத்திலேயே ஆத்மா ரட்சிப்பு. அதனால இந்த ஊழியத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை, சில வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா? உலகத்திலேயே பெரிய பொறுப்பு ஆத்மா ரட்சிப்பு தான் மிக பெரிய பொறுப்பு. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் நாட்டுல இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு தெரியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்தா, அவர் யார், அவர் தெய்வமா, அவர் ஆண்டவரா, அப்படி கேட்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? நம்ம ஊக்குவிக்கணும். ஆத்மா ரட்சிப்பு அவர் கொடுக்கணும். ஆண்டவர் தருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி
நச்சு அறிவிக்க நம்மை தேவன் நம்ம கொடுத்திருக்க பொறுப்பை தெய்வம் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணோம், அந்த வாய்ப்புகளை தவறாம அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யணும். இதான் ஊழியம். நம்ம பார்க்கிறோம், மத்திய 25:36 இவருடைய வாழ்க்கையில கிளாரா ஸ்வைன், அதாவது பார்க்கிறோம் மத்தியில நம்ம பார்க்கிறோம் 25:36 என்ன சொல்றதுன்னா, மத்திய 25:26 வஸ்திரமில்லாதிருந்தேன். 36 வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அருமையானவர்களே, பசி, தாகம், ஆடையின்மை, அந்நியராய் இருத்தல், நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் மற்றும் சிறை வைக்கப்படுகிறவர்களை ஆகியவற்றில் இருக்கும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு உதவுவது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை. அப்படி உதவி செய்யாவிட்டால் தமக்கு செய்யாததாகவே கர்த்தர் கூறுகிறார். அதாவது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவிகள் செய்வது அது கர்த்தருக்கே செய்வதாகும். பார்த்தீங்களா, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்வது நம்ம ஆண்டவருக்கே உதவி செய்வதாகும். ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். அதே போல மத்திய 25:40-45 நாம் பார்த்தோம்னா, அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்போ மிகவும் சிறியவராகிய ஒரு சகோதரனுக்கு நம்ம செய்யறது அது தெய்வனுக்கு கர்த்தருக்கு நம்ம செய்கிறதாய் ஆண்டவர் சொல்றார். நீங்க அப்படியே வந்தீங்கன்னா யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதும் கரைப்படாத வாழ்க்கை காணப்படும். இதை நம்ம கிளாராஸின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பாருங்க, நம்ம ஊழியர்கள் செய்கிற காரியங்களில் எத்தனையோ பசி, தாகம், ஆடை இல்லாத இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். நாம் ஒரு கிளாராவை போல நாம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் செய்கிறோமா? அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம செய்கிறோம், ஊழியர்களாகிய நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம். நம்முடைய கல்வார் திருச்சபையில் கூட நம்ம என்ன பண்றோம், சோஷியல் ஒர்க் பண்றோம். ஹாஸ்டல்கள் ஊழியர்கள் சொல்லத்த அதுவும் ஒரு ஊழியம். நிறைய பேருக்கு மருத்துவ ஊழியம் செய்யறோம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறோம். நம்ம திருச்சபையிலிருந்து பாவப்பட்ட மக்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யறோம். இப்ப நம்ம ஆலயத்தில் நம்ம செய்யறோம், எல்லாருக்கும் சிலர் ஏழைகளை பார்க்கிறோம், உதவி செய்யறோம். இது ஊழியம். அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்கிறார், நாம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றாரு. நம்முடைய கல்வார் திருச்சபையில் நடைபெறுகிறது அன்பின் ஊழியம், மற்றவர்களை நேசிக்கிற ஊழியம், மற்ற மேல அன்பு காட்டுறோம், இல்லாதவர்களுக்கு இறக்க காட்டுறோம். இது இருக்குது நம்ம கல்வார் சபையில இன்னைக்கும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோப்பு 2:15-16 நம்ம பார்ப்போமானால் அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள்,
குளிர்காந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போ நல்லா பார்க்கணும், சபையில் உள்ள ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாம் இதை செய்யறோம், நம்ம செயல்பாட்டில் இருக்குது. இது கல்வாரி திருச்சபையில, கல்வாரி எல்லா திருச்சபைகளும் இது உண்டு. நம்ம ஏழைகளை பராமரிக்கிற அன்பின் ஊழியம் கல்வாரி திருச்சபை. அதே போல எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்தை நான் பார்த்தோமானால் அங்க ஒரு சில சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கும். எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பார்த்தீங்களா? தேவன் தமக்கென்று செய்கிற செயல்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அதை அவருக்கே செய்யறது போல நிச்சயமாக நமக்கு பலன் அளிப்பார். எனவே நம்ம சோர்ந்து போகாமல் நற்செயல்களில் நாம செய்யணும். ஒரு கிளாரவையின் போல நாமும் நற்செயல்களை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பில் அடைந்ததன் அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மிலே நற்செயல்கள் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கமே நம்முடைய நல்ல செயல்கள் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளே நற்செயல்கள் உண்டா? நாம செய்கிறோமா? அந்த செயல்கள் நம்மிடம் உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க பார்த்து ஒரு பழமொழி உண்டு, சிலர் எச்சை கைகளால் கூட காக்கையை ஓட்டாதவர்கள் உண்டா? எச்சை கைகளால் காக்கையை ஓட்ட மாட்டாங்களாம். ஏன்? அந்த கை இருக்க பருவ கீழே வந்துடும், அவ்வளவு கஞ்சித்தான். எச்சை கையினால் கூட காக்கையை ஓட்டாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த நன்மைகளை மற்றவருக்கு நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தோம், ஊழியத்துக்கு வந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஊழியங்களில நம்மை போல மற்றவர்களும் வாழணும், அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கணும். இப்படி நாம் நம்முடைய ஊழியங்களை பார்க்கணும். அப்போ உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நீதிமொழிகள் சொல்லுது 14:31 நீதிமொழிகளை பார்த்தோன்னா 14:31 வசனம் என்ன சொல்றேன்னா, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அருமையானவர்களே, நாம் தரித்திரை நினைத்து பார்க்கிறோமா? தரித்திரருக்கு தயவு செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நமது சிந்தனைகளிலும் நன்மையை யோசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சிந்தனைகளோட நன்மையை யோசிக்கணும். நன்மையை சிந்திப்பவர்களின் உள்ளம் சொற்களும் செயல்களும் நன்மையாக அமையும் என்பது தெளிவு. நன்மையை சிந்திப்பவர்களின் உள்ளம் எப்படி இருக்குமா? சொற்களும் செயல்களும் நன்மையாக அமையும் என்பது தெளிவு. அப்போ தரித்திரருக்கு தயவு செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நாம் ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது என்ன பண்றோம்? நம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அறிவார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஊழியங்களிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்யணும், பராமரிக்கணும், இல்லாதவர்களை பராமரிக்கணும். அவர் கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கைகள் தாராளமா கொடுக்க முன் வரணும். சபையில எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டும் இன்னும் தரித்திரா இருக்கிறவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். அந்த ஒரு காரியத்தை தான் கிளாரா ஸ்வைன்
செய்தார்கள் என்பதை நம்ம வாழ்க்கையில நாம் பார்க்கிற அவருடைய வாழ்க்கையில நல்ல காரியத்தை செய்து முடித்தார், நல்லதையே செய்தார். நற்கிரிகள் மூலம் இவரை நாம் பார்க்கிறோம். இவர் இந்தியாவிலே தனது 27 வருட ஊழியத்திற்கு பின்னால் இந்தியாவில் இந்த கிளாரா ஸ்வைன் 27 வருடம் ஊழியம் செய்தார்கள். பின்பு என்ன பண்ணாங்க, இவங்க போய் ஓய்வெடுத்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கும் என்ன பண்ணாராம், தன் வாழ்வை மூலம் பலரை தன் பக்கம் ஈர்த்தாராம். பாருங்க, அவர் வாழ்க்கையே மற்ற ஜனங்கள் பார்த்தார்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை. டிசம்பர் 25, 1910 இவர் இயற்கை எழுதினார். இந்த கிளாரா ஸ்வைனின் படைப்புகளுடன் இணைந்த வேத வசனம் இந்த மத்திய 25:36 இது வரைக்கும் நான் சொன்னது. நம்ம தாளந்துகளை கர்த்தரின் மகிமைக்காக நம்ம பயன்படுத்தணும். இந்த கிளாராவின் மருத்துவ சேவை என்ற இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு உறுதுணையாயிருந்தது நாம் பார்க்கிறோம். அதனால அருமையானவர்களே, நாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது போல கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நமக்கு சிறியதோ பெரிய வேலையோ சிறிய வேலையோ நாம் அதிலே நாம் அதை செய்யும் போது கர்த்தர் அதிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் தாளந்துகளை கர்த்தர் மகிமைக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, குணப்படுத்தும் மருத்துவராகவும் ஊழியராகவும் இருந்து உம் அழைப்பிற்கு விசுவாசத்துடன் செவி கொடுத்த கிளாரா ஸ்வைனின் வாழ்க்கைக்காகவும் மரபுக்காகவும் நன்றி ஆண்டவரே. தேவையுள்ளவர்களுக்கு உதவும் வகையிலே அவர்களை எங்கள் தாளந்துகள் மூலமாக குணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கிளாராவை போல பிறருக்கு ஊழியம் செய்த ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள் செயல்கள் மூலமாக உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கற்றுத்தார். விசேஷமாக ஆண்டவரே, அண்ணனுக்காக அக்காவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர் சுகத்திற்காக ஜெபிக்கிறோம், அவர் செய்கிற ஊழியங்களுக்காக, அவர்கள் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்க போகிற அந்த யூத் மீட்டிங்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்லபடியா முடிக்கணும். 17-31 நடக்கிற யூத் மீட்டிங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே விதமாக இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் மூல போகிற ஆண்டவரே, சமாதானத்தை ஆண்டவரே இருந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்காக கூட இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூமிட்டியில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதே ராஜா, நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையில நாமத்தை ஜெபிக்கிறேன், எங்க நல்ல பிதாவே. ஆமென்.